வணக்கம் நண்பர்களே. ஷான் கம்பெனியில் JBL சப்வூஃபர் ஃப்ரீ. நம்ம இதில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து 24/24 டியூல் பவர் சப்ளைல ஃபங்க்ஷன் ஆகுது. எப்படி நம்ம லைன் கொடுக்கணும்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வோல்ட் லைன் கொடுக்குறதுக்கு 24 வோல்ட் மைனஸு, 24 வோல்ட் ப்ளஸ்ஸு, ஒரு கிரவுண்டு, இது மாதிரி 3 வயர் நம்ம இதில் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு நம்ம இந்த போர்டில் வந்து வோல்ட் எங்கே எடுக்கலாம்னா, இப்போ இந்த இடத்துல வோல்ட் இன்புட் கொடுக்குறோம்ல, அங்கேருந்து எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா லேசாக கம்மி வர வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஆடியோ போர்டில் இந்த சைடு வந்து நம்ம ஒரு டியூல் பவர் சப்ளை வோல்ட்டு இந்த சப்வூஃபர் ஃப்ரீக்கு எடுக்கணும். எங்கே எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இது ப்ளஸ் வோல்ட்டு, இது கிரவுண்டு, இது மைனஸ் வோல்ட்டு. இப்போ இந்த ப்ளஸ் வோல்ட்டு எங்கே வருதுன்னு பார்ப்போம். நேராக இங்கே ஒன்று கனெக்ட் ஆகுது. அப்படி நேராக பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. அப்போ இது இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் லைனே எடுக்கலாம். ஒரு ப்ளஸ் ஒயரு ஒரு ஒயர் பற்ற வச்சுட்டேன். ஒரு ப்ளஸ் ஒயரு ஒரு ஒயர் பற்ற வச்சு, அடுத்து மைனஸ் வோல்ட் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, இந்த மைனஸ் ட்ராக்கை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே வருதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல முடியுது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பர் போட்டிருக்காங்க. அந்த ஜம்பருக்கு அடுத்து நம்ம ஒரு மைனஸ் வோல்ட் லைனாக எடுத்துக்கலாம். மைனஸ் வோல்ட்டை இந்த இடத்துல நான் எடுக்கிறேன். அடுத்து கிரவுண்டு வந்து நம்ம இந்த சென்டரில் வந்து கிரவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 3 வயர் நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இதை நம்ம இந்த போர்டில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். தேவையான ஒயரை நம்ம ஓர்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆடியோ போர்டில் இருந்து டியூல் பவர் சப்ளை வயரை நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த JBL சப்வூஃபர் ஃப்ரீயில் நம்ம அந்த வோல்ட் லைனை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரவுண்டை கொடுக்குறேன். அடுத்து மைனஸ் வோல்ட்டை கொடுக்குறேன். அடுத்து ப்ளஸ் வோல்ட்டை கொடுக்குறேன். இப்போ வோல்ட் லைன் கொடுத்தாச்சு. பேஸ் ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா நான் சக்தி டியூல் பவர் சப்ளை பேஸ் ட்ரிபிள் தான் போட்டிருக்கேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த டியூல் பவர் சப்ளை இன்புட் கொடுக்குறதுக்காக இந்த போர்ட்லேருந்து வர்ற வோல்ட் லைனை இதில் இணைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் வோல்ட்டாக இணைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பேஸ் ட்ரிபிளோட ப்ளஸ் வோல்ட்டாக இணைச்சிக்கிறேன். அடுத்து மைனஸ் வோல்ட்டை இணைச்சிக்கலாம். அடுத்து கிரவுண்டாக இணைச்சாச்சு. இப்போ இந்த சப்வூஃபர் வரைக்கும் இந்த சக்தி பேஸ் ட்ரிபிள் போடுக்கும் நம்ம வோல்ட் லைனை கொடுத்தாச்சு. அடுத்து இதுக்கு சிக்னல் இன்புட் கொடுக்கணும். இன்புட் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம்னா, நிறைய நண்பர்களுக்கு டவுட் இருக்கலாம். புதிய ஆடியோ டெக்னீஷியன்களுக்கு சொல்கிறேன். இந்த சப்வூஃபர் ஃப்ரீயை பொறுத்தளவுக்கு நம்ம இன்புட் சிக்னலை எங்கேருந்து எடுக்கலாம்னா, மேனுவல் ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அது 2.1 ஆம்பிளிஃபையர்னால இந்த செலக்டர் சுவிட்சு போட்டிருக்கேன். இதில் நம்ம செலக்டர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து ESP போர்டு, ரெண்டாவது வந்து ஆக்ஸ் இன்புட்டு, மூணாவது வந்து ஆக்ஸ் இன்புட்டு, மொத்தம் 2 ஆக்ஸு ஒரு ESP போர்டு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் அந்த நடுப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடுப்பின்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே லூப் பண்ணியிருப்பேன். இந்ததும் அந்ததும் அதே மாதிரி எல்லா சுவிட்ச்லையும் லூப் பண்ணியிருப்பேன். இப்போ நல்லா காட்டுறேன் பாருங்கள். லூப் பண்ணி இந்த நடு பின்னு 2 பின் இருக்குல்ல, அதுலேருந்து தான் நம்ம அவுட் எடுப்போம். அவுட் எடுத்து நம்ம பேஸ் ட்ரிபிள் இன்புட்டில் கொடுப்போம். அந்த இன்புட் கொடுக்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுப்பின்னு, இந்த செலக்டரோட நடுப்பின்னு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் அந்த நடுப்பின்னு மட்டும் லூப் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த சிமெண்ட்டும் இந்த சிமெண்ட்டு பார்த்திங்களா ஒரே மாதிரி லூப் பண்ணியிருக்கேன். இந்த வெள்ளையும் லூப் பண்ணியிருப்போம். அதுலேருந்து தான் நம்ம அவுட் எடுத்துருப்போம். இப்போ அவுட் எடுத்து நம்ம பேஸ் ட்ரிபிள் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதே இடத்துல இருந்து இந்த சப்வூஃபர் ஃப்ரீக்கு நம்ம இன்புட் சிக்னல் கொடுத்துடணும்.
சில நண்பர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், பேஸ் ட்ரிபிள் அவுட்டர்லேருந்து எடுக்கலாமா அப்படின்னு டவுட் இருக்கும். பேஸ் ட்ரிபிள்லேருந்து அவுட் எடுத்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள் சேர்ந்து வேலை செய்யும் உங்களுக்கு சப்வூஃபர் யூஸ் பண்ணும்போது. அப்போ உங்களால் கேட்க முடியாத அளவுக்கு பேஸ் உதற மாதிரி இருக்கும். அதனால் எப்போயுமே பேஸ் ட்ரிபிள் இன்னிலேருந்து நம்ம எடுக்கணும். இப்போ இங்கேருந்து இப்போ பேஸ் ட்ரிபிள் இன்புட் கொடுக்குறோம்ல, அதுலேருந்து லைனு இந்த சப்வூஃபர் ஃப்ரீக்கு நம்ம லைன் எடுத்துடணும். இப்போ நான் 2 வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு திரும்ப வரேன். இப்போ அந்த சுவிட்சு சென்ட்ரு பின்னு 2 பின்னில் இருந்து நான் அவுட்புட் லைன் எடுக்கிறேன். இதுக்கு வந்து 2 வயர் எடுத்திருக்கேன். ஒரு லைனை பற்ற வச்சிட்டேன். இன்னொரு லைனாக பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த வர்ற சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்ஸ் இன்புட்டு. இதில் வந்து நான் சிக்னல் இன்புட்டை மட்டும் தான் அந்த சுவிட்சில் கொடுத்துருக்கேன். கிரவுண்டை பார்த்தீங்கன்னா நான் நேராக இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலோட கிரவுண்டில் போய் நான் இணைச்சிட்டேன். இந்த சிமெண்ட் கலர் இருக்குல்ல, அதான் வந்து நம்ம ஆக்ஸ் இன்புட்டோட கிரவுண்டு. சரி, அடுத்து இப்போ நான் அந்த சுவிட்சிலேருந்து நம்ம லைன் எடுத்தோம்ல, அந்த 2 வயர் தான். இதை வந்து நம்ம இந்த போர்டில் இன்புட்டுங்கிற இடத்துல நம்ம கொடுக்கணும். இன்புட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 2 இன்புட்டு கொடுக்கணும். இப்போ எதுக்காக சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா, லெஃப்ட் ரைட்டு 2 சேனலில் வந்து லெஃப்ட்லேயோ அல்லது ரைட்லேயோ பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து எந்த சேனலில் வந்தாலும் சரி, இந்த சப்வூஃபர் ஃப்ரீயில் நம்ம 2 சிக்னலை இணைக்கும் போது இது டைரெக்டாக இணையாமல் இந்த ரெசிஸ்டர் மூலமாக தான் இந்த சிக்னல் இன்புட் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 ரெசிஸ்டர் பார்த்தீங்களா, இந்த 2 ரெசிஸ்டர் மூலமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்னல் மோனோவை மாறிடும். மோனோவை மாறி இந்த இடத்துல வந்து இந்த ஐசிக்கு இன்புட் ஆகும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு பேஸ் வந்து எதுவும் லாஸ் ஆகாது. அதுக்காக தான் நம்ம ஸ்டீரியோ இன்புட்டு கொடுக்குறோம். இப்போ இது சிக்னல் இன்புட் கொடுத்தாச்சு. அவுட்புட் வந்து நம்ம எடுக்கணும். அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு சீல் வயர் போட்டு வச்சுருக்கேன் ரெடியாக. இது வந்து நான் இந்த இடத்துல அவுட்புட்னு எழுதி பார்த்தீங்களா, அந்த இடத்துல எடுக்க போகிறேன். இது வந்து எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிரவுண்டை பற்ற வச்சுக்கலாம். அடுத்து சிக்னல் அவுட்டு, இந்த ஃப்ரீ சிக்னலோட அவுட்டு நம்ம இந்த இடத்துல அவுட்புட்டுன்னு எழுதியிருக்க இடத்துல நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த சீல் வயர் நான் எங்கே கொண்டு போயிருக்கேன்னா, நேராக 100K கண்ட்ரோல் ஒன்று நான் போட்டிருக்கேன். இது வந்து இந்த இடத்துல சப்வூஃபர் வால்யூம்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோலு. இதில் நான் இந்த சப்வூஃபர் ஃப்ரீலேருந்து அவுட் எடுத்து இந்த வால்யூம் கண்ட்ரோலோட இந்த முதல் பின்னில் இன்புட் கொடுத்து நடுப்பின்லேருந்து அவுட் எடுத்து நேராக கொண்டு போய் இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் சப்வூஃபர் இன்புட்டில் கொடுத்துருக்கேன். அதோட அவுட் எடுத்து கொண்டு போய் நேராக கொண்டு போய் இந்த ஆடியோ போலில் சப்வூஃபர் இன்னும் கொடுத்த பார்த்தீங்களா, போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த இடத்துல நான் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ட்ரிபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸ் ட்ரிபிள்லேருந்து அவுட் எடுத்து நான் இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கேன் இன்புட்டு. இது அவுட்புட் எடுத்து நேராக கொண்டு போய் இந்த ஆடியோ போலில் சிக்னல் இன்புட்டு, இது லெஃப்ட்டு இது ரைட்டு இங்கே கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இனி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் இந்த ESP போர்டுக்கு லைன் கொடுக்கணும், இந்த ஃபேனுக்கு லைன் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு பக்க நோட் யூஸ் பண்ணி லைன் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த சப்வூஃபர் ஃப்ரீ கனெக்ஷன் பற்றி சொல்லிட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.